இன்றைய வார்த்தை, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆம், நமக்கு இந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரிந்ததான். ஈசாயின் குடும்பத்தில் உள்ள குமாரர்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் அழைப்பித்த போது அதில் எலியாப்பை பார்த்ததும் சாமுவேல் நினைக்கிறார், இவர்தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரோ என்று நினைக்கிறார். ஆனால் கர்த்தர் அவரை பார்த்து சொல்கிறார், நீ முகத்தை பார்க்கிறார். எப்படி என்றால் அவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்த்து கூறுகிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டுமென்றால் தன்னலமற்றவனாக தன் உயிர் கொடுத்து மக்களை வழி நடத்துகிறவனாக அல்லது பாதுகாக்கிறவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் காணப்படுகிறது? வஞ்சனை, பொறாமை, மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம். இந்த எண்ணத்தை நாம் மாற்றும் போது தேவன் நம்மளையும் தலைவனாகவோ அல்லது ஒரு உயர்ந்த மனிதனாகவோ மாற்றக்கூடும். விசுவாசித்தால் ஆமேன்.